ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூம்ஸ் தமிழ். வாங்க நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சளில் விநாயகர் பண்ண போகிறோம். நம்ம பிடிச்சி வச்ச விநாயகர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விநாயகர்லேயே நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம மஞ்சளை பிசைஞ்சிக்கணும். நான் மஞ்சள் குவான்டிட்டி அதிகமாக பிசைஞ்சு எடுத்திருக்கேன். ஏன்னா அடுத்தது இன்னும் 2 விநாயகர் செய்ய போகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் அவசியம் எதிர்பாருங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கே செய்கிற அளவுக்கு அற்புதமான விநாயகர் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் மஞ்சளை கொஞ்சம் ட்ரையாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். அது இருக்கட்டும், நமக்கு எக்ஸ்ட்ரா தான். நமக்கு இப்போது பிடி விநாயகருக்கு கொஞ்சமாக நம்ம ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் எலுமிச்சப்பழ அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு போதும். இப்போது அந்த மஞ்சளை நம்ம உருட்டி நல்லா நீட்டாக பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம பிடி விநாயகர் பண்ணிக்கலாம். ஒரு கையில் இப்படி நம்ம இந்த தட்டில் தான் நம்ம வைக்க போகிறோம். இப்படி தட்டி விரிசலெல்லாம் எதுவும் வராமல் நீட்டாக இப்படி ரெடி பண்ணிக்கலாம். இது நீட்டாக வந்துருச்சுனாவே நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 விரலில் நம்ம ஆள்காட்டி விரல்லையும் கட்டை விரல்லையும் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னாவே நமக்கு விநாயகரோட ஃபேஸோட ஷேப் வந்துடும். அந்த ஷார்ப்னஸை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த ஷார்ப்னஸ் தான் நமக்கு அந்த விநாயகரோட ஃபேஸோட அந்த லுக்கை கொடுக்கறது. நமக்கு கொஞ்சம் விரிசல் வந்துச்சுன்னா நம்ம தண்ணி தொட்டு அந்த விரிசலை நம்ம சரி பண்ணிக்கலாம். தட்டி விட்டு சரி பண்ணிவிட்டு நமக்கு அழகான முகம் ரெடி ஆகிடும். இப்போது நம்ம கை வச்சுக்கலாம். கைக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு ட்ராப் கொடுத்து மஞ்சளை கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கை எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணக்குள்ளே ஈஸியாக இருக்கும். திலகம் ஷேப்பில் ரைட் சைடு கையை வச்சுட்டு அடுத்தது லெஃப்ட் சைடு கையை திலகத்தை ரிவர்ஸ் சைடு இருக்க மாதிரி வச்சுக்கணும். இப்போ தும்பிக்கையை கரெக்ட் பண்ணிக்கணும். தும்பிக்கையை கரெக்ட் பண்ணிவிட்டு அது மேலே லட்டையும் கொடுத்துக்கிறேன். அந்த தும்பிக்கை சைஸை கரெக்ட் பண்ணோம்னா தான் நமக்கு லெஃப்ட்டு கை வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தும்பிக்கையை கரெக்ட் பண்ணிவிட்டு அதில் லட்டு கொடுத்தாச்சு. இப்போது லெஃப்ட்டு கையும் நம்ம இந்த இடத்துல கீழே கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம இந்த இடத்துல இப்படி கொடுத்தோம்னா லெஃப்ட்டு கையும் ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம இந்த மாதிரி மஞ்சள் பிசைஞ்சு விநாயகர் பண்ணக்குள்ளே இல்லை கௌரி பண்ணக்குள்ளே அந்த மாதிரி நீங்கள் எது பண்ணிங்கனாலுமே எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறுநாள் வரைக்கும் நமக்கு அந்த விநாயகர் நல்லாயிருக்கும். இப்போ பட்டை வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் பூஜைங்களுக்கு விநாயகர் பிடிச்சு வைப்போம். அந்த மாதிரி வைக்கக்குள்ளே நம்ம நார்மலாக வைக்காமல் இந்த மாதிரி முகம் செஞ்சு வச்சோம்னா நமக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம 3 பட்டை வச்சாச்சு. இப்போது தலையில் பூ சொருகிறதுக்கு டைரெக்டாக தலையில் சொருகாமல் நீங்கள் கிரீடம் இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம் கூட தலையில் வைக்கலாம். சமிக்கீஸில் டெக்கரேட் பண்ணலாம், நம்ம எதில் வேணும்னாலும் டெக்கரேட் பண்ணலாம். இப்போ நான் பூ சொருகிறதுக்கு பின்னாடி கொஞ்சம் மஞ்சளை எக்ஸ்ட்ராவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் டூத் பிக் தான் எடுத்துகிட்ருக்கேன். நான் குங்குமத்தில் தான் டெக்கரேட் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த விருப்பமாக எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் சமிக்கி, ஸ்டோன் செயின், குந்தன் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எதில் வேணும்னாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ குங்குமத்தில் தான் டெக்கரேட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கண் வைக்க போகிறேன். டூத்பிக்கோட பேக் சைடில் விநாயகருக்கு கண் சின்னதாக தான் இருக்கும். அதனால் பேக் சைடில் 2 கண்ணும் நெத்தியில் பட்டைக்கு சென்டராக குங்குமமும் கொடுத்துட்டேன். இப்போது டூத்பிக்கோட ஃப்ரண்ட்டு அந்த சன்னமாக இருக்கும் இல்லையா, அந்த பகுதியை வச்சு தும்பிக்கைக்கு சென்டரை டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போது இடது கைக்கு ஃபிங்கர்ஸ் விரல் தனித்தனியாக தெரியறதுக்கு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ரைட் சைடில் மேல் சைடு, லெஃப்ட் சைடில் கீழ் சைடும் ரைட் சைடில் மேல் சைடும் ஒரு 3 இம்ப்ரெஷன் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஃபிங்கர்ஸ் வந்துடும். இப்போது தலையில் பூவை சொருகிக்கலாம். தலையில் சொருகாமல் பின்னாடி அதுக்காக தான் மஞ்சள் கொடுத்துருக்கோம். அதில்
பூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அழகான விநாயகர் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கக்குள்ளே நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பல உபயோகமான வீடியோக்கள் நம்ம சேனலில் அடுத்தது வந்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். ஒரு 2 பேர்த்துக்காவது நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.